ஹாய் பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலக்ஷ்மியில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோபி, ராதிகா, இனியா 3 பேரும் ஊருக்கு கிளம்பலான்ட்டு எல்லாட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பிட்டு வெளியில் வர்றாங்க. அப்போ தான் பாக்கியா காரில் வராங்க. கதிரையும் ராஜியையும் கல்யாணம் பண்ணி பாக்கியா கூட்டிகிட்டு வராங்க. காரில் வந்து இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு எழிலும் பாக்கியாவும் தான் இறங்குறாங்க. உடனே பாக்கியாவை பார்த்துட்டு இனியா போய் பேசுகிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்னம்மா நீங்கள் ஊருக்கு போகிறேன்ட்டு இங்கே வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ராஜி ஃபேமிலியில் உள்ளவங்களாம் யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தான் இனியாவோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜியோட சித்தப்பா கேட்குறாங்க, யார் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க போய் ராஜியை கூட்டிகிட்டு வராங்க வெளியில். ராஜி வந்தோடனே எல்லோரும் ராஜியை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் ராஜி ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே ராஜிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எங்கே போன, ஏன் இப்படி போன அப்படிலாம் சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ராஜியோட அம்மா அடிக்கிறாங்க ராஜியை, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு. ராஜியோட அண்ணனும் ரொம்ப கோவப்பட்டு, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போனவன் யார், அவன் காருக்குள்ளே தான் இருக்கானா, வெளியில் வாடான்னு அவனை திட்டுறாங்க. உடனே எழில் போய் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வராரு கதிரை. கதிர் வெளில வந்தோடனே எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கதிரோட அப்பாலாம் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்புறம் கதிரை வந்து ராஜியோட அண்ணன் வந்து அடிக்க வராரு. அப்புறம் எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க சேர்ந்து. அப்புறம் கொஞ்சம் நேரம் சண்டை வருது. அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, எல்லோரும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு பாக்கியா சொல்கிறாங்க. இப்போ பாக்கியா சொல்கிறாங்க, நான் வந்து திருச்செந்தூருக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். அப்போ வந்து நான் இவங்க ஃபேமிலியை மீட் பண்ணேன். கோமதி, மீனா, கதிர் 3 பேரையும் மீட் பண்ணேன். 3 பேரும் நல்லா தான் வந்தாங்க, பேசினாங்க, எங்களுக்கு சமையல் கூட ஹெல்ப் பண்ணாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் ஊருக்கு போகிறதா கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நாங்களும் ஊருக்கு போகலான்னு கிளம்புனோம். அந்த நேரம்னு பார்த்தா கதிர் வந்து தனியாக நின்றுட்டு இருந்தாப்புல, இந்த பிள்ளையை வச்சுட்டு, இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி வேற எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சமையலுக்கெல்லாம். அதுக்காக அவங்க பையனை அப்படியே விட்டுட்டு போக முடியலை எங்களுக்கு. அதனால தான் நாங்கள் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிரோட அப்பா சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. அப்புறம் பாக்கியா சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் ஒருத்தவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ.